ஜானகி கேரளா ஸ்டேட்னு ஒரு படம் ஜேஎஸ்வின்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆக போகிற படம். பழங்குடியின பெண் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு போது அந்த பெண்ணினுடைய பேர் ஜானகி. ஜானகிங்கிறது சீதாவினுடைய இன்னொரு பெயர். அந்த படத்தை வைக்கக்கூடாதுன்னு சில அமைப்புகள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு அந்த பேருக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்குது. சென்சார் போர்டு மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எப்படி சேர்ந்துருக்கிறாங்கன்னா, எந்த கட்சி மத்தியில் ஆட்சி இருக்கிறோ அந்த கட்சியினுடைய அனுதாபிகள் நிர்வாகிகள் தான் சென்சார் போர்டு மெம்பராக வச்சிருப்பாங்க. இப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியினுடைய இப்போ கேரளா ஸ்டோரிக்கு ஒரு படம், இஸ்லாமிய பெண்ணு மற்றொரு பையன் லவ் பண்ணுறாங்க. இல்லை அதுக்கு பேர் வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது வந்து கற்பனை கதைன்னு போடணும்னு நீதிமன்றம் வாங்கிடுது. ஆனால் அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்குறாங்க. அப்போ சென்சார் போர்டுங்கிறது வந்து ஒருதலை பட்சமாக சமீப காலமாக போயிட்டு இருக்குங்கிற பரியேறும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் கிசிங் சீன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா படத்தையும் கிசிங் சீன் இருக்கு. ஏன்னா பரியேறும் பெருமாளில் வச்சிங்கன்றதான் இந்த கேள்வி. அப்போ அந்த கிரியேட்டர் தான் நம்ம கேட்கணும், சென்சார் போர்டு கேட்கணும். அடல்ட்ஸ் ஒன்லி படம். அடல்ட்ஸ் ஒன்லிலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அடல்ட்ஸ் ஒன்லி யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவர் தான் படத்தை பார்க்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் அப்படி தேட்டரில் வந்து எல்லாத்தையும் வந்து ஐடி கார்டு வாங்கிட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் அவன் டிக்கெட் எடுத்து போயிட்டே இருப்பான். எல்லாரும் கேட்கக்கூடியது, நீங்கள் ஏன் கொடுத்துட்டீங்க, சீனில் கட் பண்ணலாம், டயலாக்ல ஏன் கட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேட்குறான். அவங்க தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை வந்து அது வந்து ஏக்கு மேலே இருக்குது அப்படின்னு அவங்க தரப்பு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன கேட்டகரியில் ஒரு படத்தை அவங்க ஏ கொடுக்குறாங்க, என்ன கேட்டகரியில் அவங்க யூஏ கொடுக்குறாங்க, எந்த சீனை அவங்க மியூட் பண்ணுறாங்க, எந்த சீனை வைக்கிறாங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு. ஒரு சில படங்கள் ரொம்ப வலுக்கிறா இருக்குது, இந்த படத்துலாமா சென்சார் கொடுத்தாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட திரு சுபேர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு கிளாசிக்கான ஒரு படமாக இருந்த ஒரு படம் தான் வந்து பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த படத்தை பற்றியும் பேச வேண்டிய நிறைய இப்போ வரைக்குமே வந்து நிறைய இடங்களில் வந்து பேசும் பொருளாக இருக்குது. அந்த படத்தை ஹிந்தி ரீமேக் பண்ணி இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரெய்லர்கள் எல்லாமே வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் ஒரு கிஸ்ஸிங் சீன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருச்சு. இதுவே வந்து பயங்கர ஷாக்கான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கதையை அங்கே கொண்டு போய் ஆல்ட்ரு பண்ணி இதில் எப்படா நீங்கள் இப்படி ஒன்று வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த கதையோட அழகாகவே இங்கே பார்க்கப்பட்டது அவங்க 2 பேர்த்துக்குமான உறவு அப்படிங்கிறது தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கிற சூப்பர்மேன் படம் ஹாலிவுட்லேருந்து, அந்த படத்தில் அந்த கிஸ்ஸிங் சீன் அப்படிங்கிறத சென்சார் போர்டு வந்து இந்தியாவுக்கு மட்டும் கட் பண்ணி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சென்சார் போர்டினுடைய இது விஷயங்கள் வந்து சமீப காலமாக விமர்சனம் ஆகிட்டே இருக்குது. ஜானகி கேரளா ஸ்டேட்னு ஒரு படம் ஜேஎஸ்வின்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆக போகிற படம். அந்த படத்தை சுரேஷ் கோபி நடிச்சிருக்கிறார். அதில் எப்படின்னா, ஒரு பழங்குடியின பெண் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு போது அந்த பெண்ணினுடைய பேர் ஜானகி அப்படின்றது இருக்குது. ஜானகிங்கிறது சீதாவினுடைய இன்னொரு பெயர். அந்த படத்தை வைக்கக்கூடாதுன்னு சில அமைப்புகள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு அந்த பேருக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்குது. சுரேஷ் கோபி நடிச்சு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இந்த படக்குழுவினர் காஸ்மன் டைமண்ட் நினைக்கிறேன், அந்த நீதிமன்றத்துக்கு போன பிறகு, ஏன் இது வரைக்கும் சாமி பேராக வச்ச படம் வந்தது இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு இதை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்கு. அந்த சென்சார் போர்டு முன்னாடி கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டுருக்காங்க. அப்படி தமிழுக்கு வந்தீங்கன்னா, கோபி நயனார் டைரக்ட் பண்ணி ஆண்ட்ரியா ஹீரோயினா நடிச்சு வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் மனுஷி அப்படின்னு ஒரு படம். முழு படத்தையும் முடிச்சுட்டாங்க. சென்சார் காமிச்சு அந்த படத்தில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய என்கொயரியை பற்றிய கதை. ட்ரெய்லர்லாம் கூட வந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. படத்தில் ஆட்சேபமான கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் கோர்ட்டுக்கு போயிட்டார். அதுவும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. திருப்பி ரீசென்சார் பண்ணுங்கன்னு அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னென்னா, அந்த சென்சார் போர்டு அப்படிங்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் சமுதாயத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளாக இருக்கக்கூடாது, சமுதாயத்தை தவறான வழிக்கு இட்டு போகக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடாது. அதை சென்சார் பண்ணக்கூடிய இடம் தான் சென்சார் போர்டு அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு. இந்த இந்திய அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார். சென்சார் போர்டு மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. இந்த சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எப்படி சேர்ந்துருக்கிறாங்கன்னா, எந்த கட்சி மத்தியில் ஆட்சி இருக்கிறோ அந்த கட்சியினுடைய அனுதாபிகள் நிர்வாகிகள் தான் சென்சார் போர்டு மெம்பராக வச்சுருப்பாங்க. இப்போ எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை மீறிய படங்களாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜீவ்காந்திக்கு கொலை வழக்கை மையப்படுத்தி ஆர்கே செல்வமணி ஒரு படம் எடுக்கிறார். குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் கிட்டத்தட்ட பல வருடம் சென்சார் போர்டில் கிடந்துச்சு. அந்த படத்துக்கு சென்சார் வாங்க முடியாமல் பல வருடம் சென்சாரில் கிடந்து அதுக்கு பிறகு ரொம்ப குழப்பத்தில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்படி ஒவ்வொரு முறையும் சென்சார் போர்டு அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிறாங்க, சாதகமான விஷயத்துக்கு இது பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சபர்மதி ரிப்போர்ட்னு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பற்றி ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு எப்படி சென்சார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அதாவது ஒரு ட்ரெயின் நிற்கிது, ட்ரெயின் எரியுது, அப்போ குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ட்ரெயினுக்கு தீ வைக்கிறாங்கிற ஒரு கதை சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்றைக்கி ரயில்வே அமைச்சராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. வட இந்தியாவிலேருந்து அங்கே யாத்ரீகர்களாக ஆன்மீக சுற்றுலா பயணம் போகிறவங்க ட்ரெயினில் இப்போ எப்படின்னா ஒரு ட்ரெயின் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஜாயின்ட் ஆகிறப்ப இடையில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கோச்சை நிப்பாட்டிடுவாங்க. இன்னொரு இன்ஜினை வந்து அதில் ஜாயின் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி நிப்பாட்டப்பட்ட இடத்தில் வட இந்தியர்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து அவங்க வந்து உள்ள எல்லாம் சாப்பாடுக்கு போடலாம் கொண்டு வந்திருப்பாங்க, ரொட்டி கட்டிலாம் அங்கேயே போட்டு சாப்பிடுவாங்க, பார்த்துருப்போம். அந்த மாதிரி அவங்க ட்ரெயினுக்குள்ளேயே சமையல் பண்ணப்போ வச்சுருந்த கேஸ் வடிச்சு தான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு அப்போ இருக்க லல்லு பிரசாத் யாதவ் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக தனியாக ஒரு குழு போட்டு அந்த குழுவும் விசாரணை பண்ணி அறிக்கை கொடுத்தாங்க. இல்லை இது வந்து குறிப்பிட்ட ஆட்கள் வேணும்னே பண்ணாங்கிற ஒரு இதை கிரியேட் பண்ணி அங்கே ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. அதை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்காங்க, சபர்மதி ரிப்போர்ட். அந்த தகவலே 2 தகவலாக இருக்குது. ஆனால் ஒரு தகவலை மட்டும் வச்சு அந்த படத்தை எடுத்து அந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் அந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க, அந்த படத்துக்கு வந்து அந்த மாநில முதலமைச்சர்கள் வந்து பாராட்டுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கேரளா ஸ்டோரிக்கு ஒரு படம், ஒரு இஸ்லாமிய பெண்ணும் மற்ற ஒரு பையன் லவ் பண்ணுறாங்க. இல்லை அதுக்கு பேர் வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. அப்போ அந்த படமும் தவறான கருத்துன்னு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது வந்து கற்பனை கதைன்னு போடணும்னு நீதிமன்றம் மாண்புனது. ஆனால் அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்குறாங்க. அப்போ சென்சார் போர்டுங்கிறது வந்து ஒருதலைபட்சமாக சமீப காலமாக போயிட்டு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இந்த படங்களே அப்படி தான், நீங்கள் சொல்கிற சூப்பர்மேனாக இருக்கட்டும், பரியேறும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் கிசிங் சீன் வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற எல்லா படத்துலையும் கிசிங் சீன் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏன்னா பரியேறும் பெருமாளில் வச்சிங்கன்றது தான் இப்போ கேள்வி. அப்போ அந்த கிரியேட்டர் தான் நம்ம கேட்கணும், சென்சார் போர்டு கேட்க முடியாது. வாங்கிட்டு போன கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்தை அப்படியே ராவா தமிழ் ரசிகர்கள் மாதிரி மலை இந்திய ரசிகர்கள் ரசிப்பாங்கிறது சொல்ல முடியாது. அப்போ அந்த தீமை மட்டும் பரியேறும் பெருமாளுங்கிற அந்த அந்த படத்தினுடைய நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு சென்சார் போர்டுக்கு பொறுப்பாகாது. அது அந்த படத்தை இயக்கிய கிரியேட்டரான டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு தான் பொறுத்து. மற்ற படங்களுக்கு சென்சார் கொடுக்குறாங்கன்னா சென்சார் போர்டு ஒரு தலைபட்சமாக போய்கிட்டே இருக்குது, சென்சார் போர்டு விமர்சனம் ஆகிட்டு இருக்குங்கிறதா சென்சார் போர்டு மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சார் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்போ சென்சார் போர்டுங்கிறது படத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அமைப்பு தானே தவிர இந்த படத்தையும் வந்து பேன் செய்யறதுக்கான அதிகாரமும் வந்து அவங்கள்ட்ட இருக்கா? இது வரவே கூடாது இந்த படம் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கா? இருக்கு. அப்படி பல படங்களுக்கு நீங்கள் படம் முழுவதுமே ஒரு கட்டு கொடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த படத்தை வந்து ஒரு சீன் 2 சீன் கட் பண்ணார்னா மனுஷி படத்தை கோபி நாயனார் கட் பண்ணி படத்தை கொடுத்துருவார் படத்தில். ஆனால் படத்தை வந்து முக்கியமான காட்சிகளை படத்தையும் கட் பண்ணிங்கன்னா கதையினுடைய தலையும் வாழுமே தெரியாமல் போயிருமே. அப்போ அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக முழுவதுமாக பேன் பண்ண மாட்டாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமான காட்சியில் அப்புறம் கட் பண்ணுங்கன்னா அந்த கதை புரியாதுல்ல. முக்கியமான காட்சியில் கட் பண்ணிட்டு எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? இப்போ அந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் பல படங்கள் வராமல் போயிருக்கு. அப்புறம் ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு. அப்புறம் ட்ரிபிள்னு ஒன்று இருக்குது, ட்ரிபிள்னு ஒன்று டெல்லியில் இருக்குது, அதான் உச்சபட்ச கமிட்டி, அதுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி போய் கூட பல படங்கள் வராமலும் போயிருக்கு. அப்போ இந்த சொல்கிற மாதிரி இவர்கள் வந்து ஏதாவது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய காட்சிகளை படத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு அவர்கள் சார்ந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவாகவும் எதிரான சித்தாந்தத்துக்கு தடையாகவும் போய்கிட்டு இருக்க வேலையை இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னொரு விஷயம் வந்துருக்கு சார், குற்றச்சாட்டு டேரக்டர் சைட்லேருந்தே இருக்குது. நம்ம வெற்றிமாறன் கூட பேசியிருக்காரு நிறைய இடங்களில். இப்போது கெட்ட வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கட்டுமே, அந்த விஷயங்கள் இப்போ சமுதாயத்தில் இருக்குது, பேசுகிறாங்க, புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து படம் வந்து பிரதிபலிக்குது. அப்படி இருக்கும்போது படத்தில் அந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க சென்சார் போர்டு. அதை அடல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. கொடுத்ததுக்கப்புறமும் அந்த வார்த்தைகள்லாம் மியூட் செய்யப்படுது. அதுக்கு அப்புறம் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கே சார், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது யூஏ 2 இருக்குது. அடல்ட்ஸ் ஒன்லி படம். அடல்ட்ஸ் ஒன்லிலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அடல்ட்ஸ் ஒன்லி யாரும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவர் தான் அந்த படத்தை பார்க்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் அப்படி இப்போ தேட்டரில் வந்து எல்லாத்துட்டையும் வந்து ஐடி கார்டு வாங்கிட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் அவன் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். ஆன்லைன் டிக்கெட் எடுக்கிறப்போ அவனுக்கு 15 வயசு போய் ஆன்லைனில் ஃபோன் வச்சுருக்கான், அவன் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் 15 வயசா 14 வயசா எப்படி தெரியும்? அப்போ அந்த சர்டிஃபிகேட்டே வேஸ்ட்டே. முந்தியெல்லாம் தேட்டரில் வந்து நாங்கள்லாம் டவுசர் போட்டு படம் பார்க்க போகிறப்ப சின்ன பசங்களாம் வராங்கன்னு துரத்தி விடுவானுங்க.
இப்போ அப்படி செய்ய முடியாது. நான் ஆன்லைன் டிக்கெட் எடுத்து உள்ளே விடுமா. இப்போ எப்படி அந்த சர்டிஃபிகேட்டே பார்த்தா வேஸ்ட்டு. யூஆ இருக்கட்டும், ஏஆ இருக்கட்டும், இது வெளிநாடுகளில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. வெளிநாடுலாம் உங்களுக்கு தியேட்டர் கவுண்டர்லேயே பிடிச்சிருவாங்க. குழந்தைகளை கூட்டு போக முடியும். ஏ சர்டிஃபிகேட்னா குழந்தைகளை கூட்டு போக முடியும். சமயத்தில் வந்த கோட்டு மற்றபடி 2 3 படங்கள்லாம் நினைக்கிறேன். குட் பேட் எல்லாம் என்னன்னா வெளிநாடுகளில் இந்த படம் சரியாக ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுனால ஏ சர்டிஃபிகேட் குட் பேடுக்கு ஏ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். குட் பேடுக்கு ஏ கொடுத்ததுனால என்னென்னா வெளிநாடுகளில் ஃபேமிலியோடு இருப்பாங்க. ஒரு 10 வயசு குழந்தை இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க குழந்தைய வீட்டில் விட்டு போக முடியும். எல்லாரும் தியேட்டருக்கு போகிறப்ப அந்த படத்துக்கு குழந்தைக்கு அலோடு கிடையாது அப்படின்னு அந்த படங்களை இங்கே பார்க்க முடியாதுன்னு கூட சொன்னாங்க பல பேர். அப்போ வெளிநாடுகளில் அந்த ஏ சர்டிஃபிகேட் யூஏ சர்டிஃபிகேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் அந்த யூஏ கொடுத்தானா ஏ கொடுத்தாருன்னா அவன் ஃபோன் வச்சுருக்கான், கையில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணால் போய் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அப்போ அதுவே தப்பு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏன் நீங்கள் மியூட் போடுறீங்க அப்படின்னா அது தவறான விஷயந்தான். எல்லோரும் கேட்கக்கூடிய நீங்கள் ஏன்னு கொடுத்துட்டீங்க. ஏன்னு கொடுத்தா அப்போ நீங்கள் சீனில் கட் பண்ணலாம். டயலாக்ல ஏன் கட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேட்குறான். அவங்க தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அது வந்து ஏக்கு மேலே இருக்குது அப்படின்னு அவங்க தரப்பு விளக்க சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டகரியில் ஒரு படத்தை அவங்க ஏ கொடுக்குறாங்க, என்ன கேட்டகரியில் அவங்க யூஏ கொடுக்குறாங்க, எந்த சீனை அவங்க மியூட் பண்ணுறாங்க, எந்த சீனை வைக்கிறாங்கங்கிறது அது இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய விவாதமாகி போய்ட்டுருக்கு. ஒரு சில படங்கள் ரொம்ப வலுக்கராக இருக்குது. இந்த படத்துலாமா சட்சார் கொடுத்தாங்கன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். சில படங்களுக்கு இந்த படத்தில் ஏன் இவ்வளோ கட் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்குறோம். அப்போ இந்த விமர்சனம் வந்து எல்லா படத்துக்கும் அப்ளை ஆகிட்டே இருக்குது. இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இதை வந்து திரையுலகமும் சென்சார் போர்டும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும். இன்னொரு விமர்சனம் ஒன்று வந்துருக்கு சார், குறிப்பாக தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய நட்சத்திரம் வந்து அந்த படத்தில் இருக்காங்க, பெரிய ஸ்டார் வந்து இருக்கிற ஒரு படம் அப்படின்னா அந்த படம் ஏக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ கோர் இருந்தாலும், எந்த ஒரு வல்கரான சீன்ஸ் இருந்தாலும், கிட்டவார்த்தை இலக்கிய இருந்தாலும் அந்த படம் வந்து ஈஸியாக யூஏக்குள்ளே போயிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு டைரக்டர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன? இல்லை, அது வந்து அரசியல் தான். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் அங்கே இருப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்கும், பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது அவர்களுக்கு சில ஃபேவர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யுது. அப்போ அது இருக்கத்தானே அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ அவங்க டைரக்டர்ஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பெரிய படங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன தான் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா நம்ம அதை வந்து அப்போ ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க பெரிய ஆட்களாக இருக்கிறதுனால அங்கே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அங்கே வாங்கிடுறாங்க. நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம பண்ணுற படங்கள் வந்து இந்த மாதிரி அது ஏ கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது, இல்லை ஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த சீனும் நீங்கள் தூக்கி ஆகணும், ஆனாலும் நாங்கள் ஏ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. இதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீமாக இங்கே போய் வந்து நம்ம முறையிடலாம், அப்படியும் அது இல்லை அப்படியும் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டேரக்டர்ஸ் என்ன சார் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்ஸில் ஆர்டர் கொடுக்குது, நீங்கள் ஏன் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறாங்க. ரிவைசிங் கமிட்டின்னு இருக்குது, அது 2வது முறை படத்தை சர்ச்சார் பண்ணுறது. அப்புறம் அடுத்து வந்து ட்ரிபிள்னு ஒன்று இருக்குது, அது வந்து 3 பேர் சேர்ந்த உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு டெல்லியில் இருக்குது, டெல்லி சென்சார். அது அங்கே வச்சு பார்க்குறாங்க. அங்கேயும் தீர்வு இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இது நீதிமன்றம் தான். இப்போ சென்சார் போர்டுக்கு மேல் உள்ள ஒரு அமைப்புனா நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை பயன்படுத்தி அவங்க ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான், இதுதான் நடக்கும். இது வந்து ஒரு இப்போ போராட்டம் தான். இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு போராட்டம் தான், அதை போராடி தான் வாங்குறாங்க. இது நம்ம படங்களுக்கு இங்கே இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு சென்சார் போர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபாரின் படங்களுக்கு, ஹாலிவுட் படங்களுக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஓப்பன் ஹெய்மர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. எந்த ஒரு சிஜியுமே பண்ணலை நான் இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் எடுத்து கொடுத்துருந்தாரு. அந்த படத்தில் ஒரு சீன்களுக்கு இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போது சிஜி பண்ணி ஆடைகள்லாம் மாட்டி ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்சாருடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. வல்கரான இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு சென்சார் போர்டு இருக்குது, அது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒன்று வச்சுருக்கிறாங்க. சைனா சென்சார் போர்டு தான் இருக்கிறதுலே உலகத்துலேயே பெரிய கஷ்டமான சென்சார் போர்டு. அதில் அவங்க சென்சார் வாங்கி தான் அங்கே ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. வெளிநாட்டு படமாக இருந்தாலும் முந்தி வெளிநாட்டு படங்களே ஏங்கிற ஒரு கேட்டகரியில் கொடுத்துருவாங்க. அது லிப்லாக்காக இருக்கட்டும், மற்ற சீன்லாம் இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி படங்கள் இங்கிலீஷ் படங்களில் சர்வசாதாரணமாக வரும். ஆனால் இப்போ அதையுமே வந்து அவங்க ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த படத்துக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணுறது, அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து போகிற படம் அந்த நாட்டில் போகிறப்ப அங்கே ஏகப்பட்ட சென்சார் கெட முடியாது. அப்போ இங்கே ஒரு சென்சார் வாங்கி அங்கே ஒரு சென்சார் வாங்கி அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டாலும் அந்த நாடுகள்லாம் ஓரளவுக்கு அதில் வந்து ஒரு நியாயம் இருக்கும். அவங்க நாட்டில் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்கன்னா அதை மீறி பெருசாக அதில் வந்து கை வைக்க மாட்டாங்க. பர்சனல் ரிவென்ஸ்லாம் இருக்காது, பொலிட்டிக்கல் அஜெண்டாவெலாம் இருக்காது.
ஓரளவுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. யார் படம் எடுக்கிறா, அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தானே இங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு இங்கே. ஸோ இதுக்கு முடிவாக என்ன சார் பண்ண முடியும்? இப்போ கிரியேட்டர்ஸ் ஒரு உண்மையான கதை, நான் இதெல்லாம் இருந்தால் தான், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் என்னோட கதை வந்து கன்வே ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அது சென்சார் போர்டோட அந்த கருத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா அது எப்படி சார்? இல்லை, சென்சார் போர்டில் எல்லா துறை சார்ந்த அரசியல் சார்பு இல்லாத கலைஞர்கள் அங்கே இருக்கணும், போர்டு மெம்பர்ஸாக. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை லெஃப்ட் அண்ட் ரைட்னு 2 விங் இருக்காங்க. லெஃப்ட் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ், ரைட் பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ். அவங்க அது 2 பேருமே இருக்கணும் அங்கே. அப்புறம் வந்து காமனாக இருக்கக்கூடிய சினிமா ஆர்வலர்கள் இருக்கணும். இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கணும். நீங்கள் அரசியல் சார்பு உள்ள ஆட்கள் யாரையுமே சென்சார் போர்டு மெம்பரை போடக்கூடாது. அது எந்த ஆட்சி மத்தியில் வந்தாலும் சரி. அதெல்லாம் செஞ்சால் சென்சார் போர்டு ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும். ஓகே சார். இப்போது இறுதியான ஒரு முடிவு வந்து நம்ம சென்சார் போர்டை பற்றி தெரிஞ்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ குற்றச்சாட்டு சென்சார் போர்டு மேலே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.